விஜயோட தாத்தா வந்து கேட்பாரு, எங்கடா காவேரின்னும் போது, இல்ல தாத்தா மேலே கூட இல்ல தாத்தான்னும் போது, என்னடா நான் காலையிலேருந்து ஏஞ்சி பார்க்குறேன், அவள் இங்குக்கும் அங்குக்கும் போவா, ஒரு டைம் கூட நான் இன்னும் பார்க்கவே இல்லையேன்னும் போது, என்ன விஜய் அவளை ஏதாவது நீ திட்டிட்டியா என்னன்னும் போது, இல்லை தாத்தா திட்டினேன் தான், ரொம்பலாம் திட்டல தாத்தான்னும் போது, டேய் ஃபஸ்ட்டு அவன் மனைவி புரியுதா, அன்னைக்கு பசுபதி இட்டுன்னு போயிட்டு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறான், உனக்கு எங்கடா போச்சு ரோசம், ஏடா நீ என்ன ஒரு மனுஷனான்ட்டு விஜயோட தாத்தா வந்து காவேரிக்கோசரம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு விஜயோட பாட்டி, எங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணலன்னு நினச்சேன், உடனே அவளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களா, அந்த வாயாடிக்கு போங்க, நீங்கள் எப்படியாவது போங்க, முன்னெல்லாம் என்கிட்ட மணி கணக்கில் பேசுவார், என்னைக்கு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற நேரமே உங்கள் தாத்தாக்கு சரியாக இருக்குடான்ட்டு கோவப்பட்டு அவங்க பாட்டி உள்ளே போயிடுவாங்க. அதுக்கு விஜய் கிட்ட வந்து விஜயோட தாத்தா வந்து சொல்லுவாங்க, என்னைக்கு ஒரு பொண்ணு உன்னை கையை பிடிச்சின்னு வந்தாலோ நல்லதோ கெட்டதோ அவளுக்கு ஒசரம் தான் நீ ஸ்டெப் எடுத்து நிற்கணும், புரியுதா, நீ எடுக்க வேண்டிய வேலையை அவள் இன்னைக்கு ஆம்பளையாக இருந்து இந்த வீட்டில் சேர்ந்துருக்கிறா, காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு விஜய், இப்போ அவள் எங்கே இருக்கிறா போய் பாருன்ட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லுவார். விஜய் மாதிரி ஒரு தாத்தா இருந்தால் வேறு லெவலுங்க, விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு தாத்தா அந்த வீட்டில் இருக்கிறாரு.